சேகர் பாபு அவர்களே, வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய 7வது மண்டல குழுவினுடைய தலைவர், மாமன்ற உறுப்பினர், தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமை அண்ணன் பி.கே. மூர்த்தி அவர்களே, அம்பத்தூர் தெற்கு பகுதி கழகத்துடைய செயலாளர், மாமன்ற துணைத் தலைவர் அருமை அண்ணன் டிஎஸ்பி ராஜகோபால் எம்சி அவர்களே, அம்பத்தூர் கிழக்கு பகுதி கழகத்துடைய செயலாளரும் செயல் வீரருமான அண்ணன் எம்டிஆர் நாகராஜ் அவர்களே, மருத்துவரணி அமைப்பாளர் அக்கா சாந்தகுமாரி அவர்களே, மாமன்ற உறுப்பினர் வி ரமேஷ் என்கிற நீலகண்டன் அவர்களே, எல்பிஎஃப் ஆதி திராவிட நிலைக்குழு அமைப்பாளர் எல்பிஎஃப் அண்ணன் மோகன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினரும் மாமன்ற உறுப்பினருமான அக்கா டாக்டர் ஏபி பூர்ணிமா அவர்களே, நாகவல்லி அவர்களே, து. ஆயிரம் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, ஜே. பாலமுருகன் அவர்களே, வருகை தந்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய பல்வேறு வரலாறுகளை சுட்டு விரலிலே தன் நெஞ்சங்களிலே தேக்கி வைத்திருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய ஈடு இணையற்ற தலைவர், திராவிட இயக்க தமிழர் பவனுடைய தலைவர் அருமை அண்ணன் சுபவி பாண்டியன் அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய நடக்கக்கூடிய விதத்திலே அருமை அண்ணன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரும் சமூக நீதியினுடைய தலைவருமான தளபதியினுடைய வலதுகரமாக இருக்கிறது. 37 தொகுதியிலே தான் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி வென்றிருக்கிறது. 43 பெரிதா 37 பெரிதா எண்ணி பாருங்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை போராளி ஓய்வதில்லை என்ற தலைப்பிலே நடைபெறுகின்ற 10 நாள் நிகழ்ச்சியில் 2வது நாள் நிகழ்ச்சியாக பங்கேற்று சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என் ஆறுயிர் அண்ணன் சுபவீர பாண்டியன் அவர்களுக்கும், அருமை அண்ணன் சட்டமன்றத்தில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தவருமான அருமை அண்ணன் பீட்டர் ஆல்பன்ஸ் அவர்களுக்கும், இதன் பிறகு எழுச்சியுரையாற்ற வருகை தந்திருக்கின்ற ஒரு இயக்கம் என்றால் அந்த இயக்கத்தின் தலைவர் என்கின்ற பொழுது தலைவனுக்கு சாதனைகளும் தொண்டனுக்கு வேதனைகளும் என்ற நிலைகளை எல்லாம் மாற்றி வேதனை சாதனை இரண்டையும் ஒன்றாக ஏற்று களத்திலே ஓய்வில்லாமல் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் திருமா